அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற வணக்கத்தை, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்ஆ உடைய உரையிலே தயங்காமல் பயப்படாமல் தர்மம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த தகவல்களை அறிய இருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பு என்றால், அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இது பேசக்கூடிய தலைப்பே கிடையாது. ஏன்னா மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை என்றால் மறுமையுடைய வாழ்க்கைதான் சிறந்ததும் நிறந்ததும் என்ற அடிப்படையான நம்பிக்கையில் வளர்க்கப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டியது இருக்காது. ஏன்னா எந்த தர்மங்களை நாம் செய்தாலும் அதே நம்மளுடைய மறுமையினுடைய நன்மைகளுக்காக, நம்மளுடைய மறுமையினுடைய சேமிப்புக்காகத்தான் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட தயங்காமல் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஷைத்தானுக்கு பயந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக, அடிபணிந்தவர்களாக நம்மளுடைய உலக வாழ்க்கை அமைந்து விட்டதனால் ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகவல்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால தான் தயங்காமல் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுங்கள் என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதற்கான காரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம்ம அப்படியா இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்தாலும் அதற்கான பதிலாக அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். 43 சூரத்து ஸுஹ்ரூஃப் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், யார் ரஹ்மானுடைய அறிவுரைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நுகையிது லஹு ஷைத்தானா, ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படி ஒருவனை அல்லாஹ் ஷைத்தானை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துவானேயானால் அவன் எப்பேற்பட்டவனாக மாறுவான் என்றால், ஃபஹுவ லஹு கரீன், அவன் அவருக்கு நண்பனாகி விடுவான். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலை. அல்லாஹ்வுடைய வசனங்களை, அறிவுரைகளை நம்மளுடைய உலக வாழ்க்கைக்காக நாம் தட்டிவிட்டோம் என்றால், புறக்கணித்தோம் என்றால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, இறைவன் செய்து விடுவான். நுகையிது லஹு ஷைத்தானா, உங்களுக்கென்ற ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஏற்படுத்தி ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக நாம் ஆகிவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடியதா நம்ம செய்வோம், இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடியதையா நம்ம பின்பற்றுவோம், செய்ய மாட்டோம். ஷைத்தான் நமக்கு நண்பனா முடிஞ்சு. உலகத்தில் அப்படித்தானே, தாய் தந்தையர் மனைவி மக்கள் சொல்வதை விட நண்பனுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறோம்? அவன் தான் எனக்கு நண்பனாக இருக்கிறான். அதான் அதுபோல அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக புறக்கணித்தீர்கள் என்றால், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஷைத்தானை நியமித்து அவன் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிடுவான் என்றால் அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை ஒவ்வொன்றாக புறக்கணிப்பீர்கள். தொலை அல்லாஹ் சொல்றான், தொழுகையை புறக்கணிக்கிறோம். வட்டியை வாங்காதன்னு அல்லாஹ் சொல்றான், வட்டியை வாங்குறோம். புறம் பேசாதன்னு அல்லாஹ் அறிவுரை சொல்றான், புறம் பேசுறோம்.
ஒரு முஸ்லிம் சகோதரன் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அவன் அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அடிதடி சண்டையிடக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்றார் இன்னொரு முஸ்லிமுக்கு தன்னுடைய கரங்களால் நாவுகளால் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாதவன் தான் முஸ்லிம் என்று அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இது மாதிரியான அறிவுரைகள் ஏன் புறக்கணிக்கிறோம்? ஷைத்தான் நமக்கு தோஸ்த் ஆயிட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக ஆகிவிட்ட காரணத்தினால் எல்லா அறிவுரைகளையும் புறக்கணித்து விடுகின்றோம். அதனால தான் இன்றைக்கு அத்தனை வணக்க வழிபாடுகள் நமக்குரிய நன்மையாக இருந்தாலும் மறுமையிலே நமக்குரிய பயனாக வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி புறந்தள்ளிட்டு போகிறோம். சரி, ஷைத்தான் உற்ற நண்பன் ஆன பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்றால், அல்லாஹ் அதற்கு அடுத்த சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 268வது வசனம், ஷைத்தான் நமக்கு உற்ற நண்பனாக தோஸ்த் ஆன பிறகு என்ன ஆகும் என்றால், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் வறுமையை காட்டி உங்களை அச்சுறுத்துவான். தர்மம் செய்யாத, நல்வழியில் செலவு செய்யாத, கொடுக்காத, இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில சொல்லி சொல்லி எவ்வளவுதான் கொடுப்பேன் அச்சுறுத்துவான். ஏன்னா அவனுக்கு தானே நம்ம ஜிகிரி தோஸ் ஆயிட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை புறந்தள்ளியதனுடைய விளைவாக ஷைத்தான் நமக்கு உற்ற நண்பனான பிறகு அந்த நண்பன் அவன் ஷைத்தானாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடியதை நம்மளுடைய மனதில் ஒட்டும். அப்ப ஷைத்தான் சொல்றான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை காரணம் காட்டி உங்களை அச்சுறுத்துகின்றான். கொடுக்காத, தீந்துரும். தர்மம் சரியா, திரும்பி உனக்கு கிடைச்சிருமா? எவ்வளவுதான் கொடுப்பேன்? ஜும்மா வசூல் கொடுக்கிற, பிறநாள்ல கொடுக்கிற, அவசர தேவை கொடுக்கிற, மார்க்கருடைய பணிகளுக்கு கொடுக்கிற, நோயாளி கொடுக்கிற, இல்லாதவனுக்கு கொடுக்கிற, எப்பா இப்படியே கொடுத்துட்டு இருந்தா ஓட்ட காலி ஆயிரும், நீ வறுமையில போய் விடுவாய். இன்னைக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் வெக்கமே இல்லாம ஷைத்தானுக்கு அடிபணிந்து வாழ்கின்றோம். மனசு ஷைத்தானுக்கு கட்டுப்படுது. அல்லாஹ் சொல்ற எத்தனையோ வசனங்களை, தர்மங்களை குறித்து, அதனுடைய சிறப்புகளை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அதையெல்லாம் காதில் வாங்காம, அதெல்லாம் உங்களுடைய மனதிலே நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளாம, உங்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய, உங்களுடைய ஜிகிரி தோஸ்தாக நீங்கள் ஆக்கிக் கொண்டதனுடைய விளைவாக ஷைத்தானை நண்பனாக ஆக்கிய பிறகு அவன் சொல்றதை கேட்கிறீங்க, அவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்றீங்களோ அதை விட்டு விலகி கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காகத்தான் தலைப்பை தந்திருக்கிறார்கள், பயப்படாமல் தயங்காமல் தர்மம் செய்வோம். சரி, தர்மம் செய்தால் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஷைத்தான் சொல்றதை கேட்டோம், ஷைத்தானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டோம், அவனை உற்ற நண்பனாக ஜிகிரி தோஸ்தாக ஆக்கிக் கொண்டோம். இப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்ல, உலக வாழ்க்கை கொடுத்திருக்கான், ஹிதாயத்தை கொடுத்திருக்கான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். அந்த ரஹ்மான் சொல்கின்றான், நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அதை கேளுங்க. அல்லாஹ் சொல்கின்றான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஒரு தகவல் பதிவு செய்கிறார்கள். புகாரியில 5352வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. அல்லாஹ் சொன்னதாக கால் அல்லாஹ் சொல்கின்றான், அன்ஃபிக் யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மற்றவர்களுக்காக நீ செலவிடு. நான் கொடுத்த பணத்தை, பொருளாதாரத்தை, வசதியை மற்றவர்களுக்காக நீ செலவிடு. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உன்ஃபிக் அலைக், உனக்காக நான் செலவு செய்கிறேன். அல்லாஹ்வே நமக்கு வந்து சொல்றான், நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு செய்யும் பொழுது உங்களுக்காக நான் செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதை விட வேற என்ன வேணும்?
தர்மம் செய்பவர்களுக்கு இதை விட நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த தகவலை விட வேற என்ன தகவல் வேண்டும்? ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும், ஒவ்வொரு நன்மைக்காகவும், ஒவ்வொரு நற்பணிக்காகவும், ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும், ஒவ்வொரு நோயாளிக்காகவும், ஒவ்வொரு தேவைக்காகவும் கொடுங்க கொடுங்க கொடுங்க. எப்படி உதாசீனப்படுத்துறீங்க? அன்னைக்குதான் கொடுத்தோமே, அவ்வளவு கொடுத்தேனே, எவ்வளவு கொடுத்தேனே. அட யாருக்காக கொடுக்கிறாய்? பள்ளி கொடுக்கிறியா? மற்ற சகோதரி தெரியா? மற்றவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவை தெரியா? அவை அனைத்துமே அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் சரி, யுவஃப இலைக்கும், அது உங்களுக்கு முழுமையாக திருப்பி ஒப்படைக்கப்படும். வான்தும் லா துதுலமூன், இதில் நீங்கள் கொஞ்சம் கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஅராஃப் 7வது சூராவினுடைய 60வது ஆயத் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சொல்வீங்களா? மார்க்க பணி கொடுத்த, மருத்துவத்திற்காக கொடுத்த, இல்லாதவனுக்கு கொடுத்த, ஏழை கொடுத்த, அவசர தேவை கொடுத்த, பள்ளி கொடுத்த, அது கொடுத்த, இது கொடுத்த. அடே நீ எதுக்கு கொடுத்தாய்? நீ வேணா சொல்லிக்கொள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், எப்ப நீ எதை கொடுத்தாலும், என்னுடைய வழியில நீ எதை செலவிட்டாலும், யுவஃபைலைக்கும், உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன், முழுமையா கொடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே சென்றடையவில்லையா? இது நமக்கு சொல்லித்தான் புரிய வைக்கணுமா? நீங்க கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறான், நீங்க செலவு செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக கொடுப்பான். இது சொன்னாதான் புரியுமா? அல்லாஹ் இன்னும் தர்மம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கிறான். அதே சூரத்துல் பக்ரா 2வது மிகப்பெரிய அத்தியாயம் குர்ஆனுடைய 272வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ஒமா துன்ஃபிகு மின் கைரின், நல்வழியில் நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் சரி, ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஒமா துன்ஃபிகு இல்லா பித்திகா வஜ்ஹில்லாஹ், அப்படி செய்யக்கூடிய எந்த ஒரு செலவினங்களாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யுங்க. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துதலமூன். நல் விஷயங்களில், நல்லவற்றுக்காக வேண்டி, கைருக்காக வேண்டி நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் உங்களுக்கு முழு அளவில் திருப்பி தரப்படும். கவலைப்படாதீங்க, நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், போச்சுன்னு நினைக்காத. இது 10 மடங்காக அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே உனக்கான நன்மை அல்லாஹ் தருவான். ஏன்னா நம்மளுடைய நன்மைகளுடைய லட்சணம் நமக்கு நன்றாக தெரியும். தொழுகையுடைய நிலை என்ன, மற்ற இபாதத்களுடைய நிலை என்ன, திக்ருகளுடைய மனநிலை என்ன, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளின் நன்மைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று நமக்கு தெரியும். அதனால கவலைப்படாதீங்க. அன்தும் லா துத்லமூன், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். எவ்வளவு கொடுத்தீங்களோ அது இரட்டிப்பாக, பன்மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், மிக முக்கியமான வசனம் இதே சூரத்துல் பக்ராவினுடைய 271வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கான நன்மை என்றால், வயுகஃபிரு அன்கும் மின் சய்யாத்திக்கும், அது உங்கள் தீமைகளை உங்களை விட்டு அழித்துவிடும். இது போதாதா? நம்மளுடைய தீமைகளை நம்மை விட்டு அல்லாஹ் அழிக்கின்றான். எதன் மூலம்? நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களின் மூலமாக உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நான் அழிப்பேன். அல்லாஹ் வாக்குறுதிகளை தருகின்றான். தர்மங்கள் செய்பவர்களுக்கான நற்செய்தியாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ யாரை நாம நம்பணும்? ஷைத்தானையா, படைத்த ரஹ்மான் சொல்லக்கூடிய சொல்லா? நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், உலகத்தை தந்திருக்கிறான், மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று பேசுகிறான், சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்கின்றான். அதில் யாருக்கு இடம் கொடுக்கிறேன் என்று பல நற்செய்திகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் நன்மைகள் செய்து வாருங்கள், உங்களுக்கான சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே, அந்த அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களின் மூலமாக உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நான் அழிப்பேன். ஆனாலும் இன்றைக்கு தர்மங்கள் செய்வதற்கு முன் வருவதற்கு யாரும் தயாரில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் இதை எடுத்துக்கொள்கிறான் என்றால், உங்களுடைய நினைவுல தவறான எண்ணங்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னதை போல எவ்வளவு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அதற்கு கொடுத்த இதற்கு கொடுத்த என்று நினைக்கக்கூடியவர்களுக்கான தகவல். நீங்கள் செய்யக்கூடிய அற்பத்திலும் அற்பமான காசு பணத்தால் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றான் என்றால், எப்படி பாதுகாக்கிறான் என்றால், ஒரு பேங்க், உலகத்தில் இருக்கக்கூடிய பேங்க், நம்மளுடைய பணங்களை சேமிப்புக்காக வைத்திருப்போம். மாதம் மாதம் அல்லது ஒரு பிசினஸ் செய்யும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், ஒரு தொழிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கினை, அப்படி நம்மளுடைய ஃபியூச்சருக்காக வேண்டி, வருங்காலத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி, குழந்தைகளுடைய தேவைகளுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், சேமிப்பு திட்டம் வைத்திருக்கிறோம். அது மாதிரி மறுமையினுடைய வங்கியிலே, யௌமுல் கியாமா மறுமை நாளுக்குரிய பேங்க்ல நாம் செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரியிலே 1410வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தொய்யிபா, யார் முறையான சம்பாத்தியத்தில் இருந்து, ஹலாலான வருமானத்தில் இருந்து ஒரு பேரிச்சப்பழத்தின் மதிப்பிற்குரிய அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தால், ஒரு பேரிச்சப்பழம் எந்த அளவுக்கு இருக்கும், அது போன்ற ஒரு அளவிற்கு நீங்கள் முறையான ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் அதை எப்படி கொள்கிறான் என்றால், வ இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யதகப்பலுஹா பியமீனிஹி, நீங்கள் செய்யக்கூடிய முறையான சம்பாத்தியத்தில் இருந்து பேரிச்ச பலத்தின் அளவிற்கான தர்மத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அல்லாஹ் தன்னுடைய வளர்க்கரத்தால் அதை எடுத்துக்கொண்டு உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போல, குதிரைகள், ஆடு மாடுகள் உதாரணம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய ஹதீஸ்ல குதிரை தான் வருது, குதிரையினுடைய குட்டிகளை வளர்ப்பதை போல நீங்கள் செய்யக்கூடிய ஹலாலான முறையான சம்பாத்தியத்தில் இருந்து பேரிச்ச பழத்தின் துண்டு அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தால், அல்லாஹ் ஹத்தா தகூன மிஸ்லுல் ஜபல், மலை அளவிற்கு உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் வளர்த்து கொண்டே போகிறான். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் செஞ்சது ஒரு பேரிச்ச பழம் அளவிற்கு, அல்லாஹ் அதை எப்படி ஒவ்வொன்றாக 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 மழை அளவுக்கு பெரிய கூலியாக அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். இது போதாதா? இந்த நன்மை தானங்க நாளைக்கு மறுமையில வேணும். இந்த நன்மையை வைத்து தானங்க நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிக்கப்பட இருக்கிறீங்க. இந்த நன்மையை கொண்டுதான் நீங்கள் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட இருக்கிறீங்க. அந்த நன்மைகளை நீங்கள் செய்யக்கூடிய முறையான ஹலாலான பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி, இல்லபத்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை, மழை அளவிற்கான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்றால், இது போல ஒரு நன்மை வேற ஏதாவது நற்காரியங்களுக்கு உண்டா? அல்லாஹ் சொல்லல. அவ்வளோ பெரிய மதிப்புகளுடையது இந்த தர்மங்கள், சாதாரண கிடையாது. கேட்கும் போதெல்லாம் கூச்சப்படுறது, கேட்கும் போதெல்லாம் அதை அலட்சியம் செய்வது, கேட்கும் போதெல்லாம் ஆங்கிறது. இப்படி செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு தகவல், பெண்கள் குறிப்பாக கவனித்துக் கொள்ளணும். அதை அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க, யா அஸ்மா லா துகி ஃபயூக அலைக், உன்னுடைய தர்மங்களை முடிந்து கொள்ளாதே.
ஏன்னா ரஹ்மான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருளை முடித்து கொள்வான். நீங்கள் கொடுத்தாதான் அவனும் கொடுப்பான். நீங்கள் என் சேமிப்பு, என் பிள்ளை, என் வருங்காலம், என்னுடைய தேவை, என் வீடு, என் வாசை அப்படின்னு போனீங்கன்னா அவனும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல, கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரஹ்மான் முடித்துக் கொள்வான். போ, நீ எப்படி இந்த உலகத்தில் நடப்பாயோ அது போலதான் நான் நடப்பேன். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான் நாம் கவனிக்கணும். லா துஹ்சி, வரையறுத்து கொடுக்காத. 5000 ரூபாய் ஆக வேண்டிய செலவு, ஏன் 1000 ரூபாய் கொடுக்கணும்? 10 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கொடுப்பாங்க, சரியாகிவிடும், செலவினங்கள் சரியா போயிடும். நான் ஏன்பா கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இடத்துல 100 ரூபாய் கொடுக்கக்கூடிய இடத்துல 10 ரூபாய். அடே வரையறை செய்றீங்களே, நான் கொடுக்க மாட்டேன், எவ்வளவுதான் வச்சுக்கிறீங்களே. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபயுஹ்சில்லாஹு அலைக், அல்லாஹ்வும் வரையறுத்துக் கொள்வான். பல கோடி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நினைப்பான். நீங்க 10 ரூபாய் 100 ரூபாய் யோசிப்பீங்க, அல்லாஹ்வும் அப்படியே பண்ணிருப்பான். 10 ரூபாய்க்கு யோசிக்கிறியா? 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு பல பேச்சா? இந்தா நான் உனக்கு வைக்கிறேன். லா துஹ்சி, வரையறை செய்யாதே. ஃபயுஹ்சில்லாஹு அலைக், அல்லாஹ்வும் வரையறுத்துக் கொள்வான். இவனுக்கு அவ்வளவுதான் கொடுக்கணும், இவனுக்கு போதும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை சொல்லும் பொழுது முடித்தும் கொள்ளக்கூடாது. வரையறைச்சு அவ்வளவுதான், ஒரு வட்டத்திற்குள்ள சுருக்கி 1000 ரூபாய் கொடுக்க சக்தி இருந்தும், 1,00,000 ரூபாய் கொடுத்து செலவு செய்யக்கூடிய வசதி இருந்தும், வாய்ப்பு இருந்தும் ஏன் கொடுக்கணும்? கொடுப்போமே. உங்களுக்கான அது மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த தகவல். இது புகாரியில் 1433வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. அதே போல தர்மம் செய்பவர்களுக்கு வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு அபிவிருத்தி செய், அழித்து கொடு, கொடுக்காதவர்களுக்கு அழித்து விடு. இப்போ வானவர்களுடைய பிரார்த்தனை, தர்மங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் இவர்களுக்கு நீ கொடு, கொடுக்காதவர்களை பார்த்து இவர்களை நீ அழித்து விடு, அழிவை ஏற்படுத்து என்று சொல்லி மலக்குமார்கள் கேட்பார்கள் என்றால் அதற்கு ஈடு இணையற்ற ஒரு துவா இருக்கா? நினைக்கிறோம், ஏன் பணம், ஏன் பணம், எதுவும் பணம், எது ஏன் பணம்? நீ எது சம்பாதித்து சாப்பிட்டியோ, எது உடுத்து கிழித்தியோ அதுதான் உனக்கானது, அதுதான் உன்னுடைய மறுமைக்கானது. நீ மிச்சம் மீது வைத்துட்டு என்னுடைய லட்சம், என்னுடைய கோடி, என் இடம், என் வீடு என்று சொல்றாயோ அது உனக்குரியது இல்லைன்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்புறம் இங்க ஏன் பணம்? இஸ்லாம் ஒவ்வொன்றாக தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களுக்கான தகவல் சொல்லுது. சேமித்து 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 வச்சுக்கிட்டு ஏன் பணம், ஏன் பணம் சொல்றீங்க? நாளைக்கே மௌத்தா போன பிறகு அந்த பணத்தை யாருக்குடா, எவன் திம்பா, யாருக்கு சொந்தமாகும்? உங்களுடைய வாரிசுகளுக்கு போகும். உங்களுக்கான நன்மையை வருமா? சேமிச்சதுனால, வச்சுட்டு போனதுனால எந்த புண்ணியமும் கிடைக்காது. அப்போ உங்களுக்கானது என்ன என்பதை நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்களை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதுவும் என் மனசுல படல. அப்பேற்பட்டவர்களுக்கான தகவல் என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்தில் ஒரு காலம் வரும். எப்பேற்பட்ட காலம் என்றால், ஃபஸயாத்தி அலைக்கும் ஸமான், உங்களிடத்தில் நெருக்கத்தில் ஒரு காலம் வரும். எப்போ வரும் தெரியாது, ஆனால் வரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. அந்த காலம் எப்பேற்பட்டது என்றால், யம்ஷிர் ரஜுலு பி ஸதகா, ஒரு மனிதன் சதகா செய்யக்கூடிய பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவன் தேடுவானா, இந்த பொருளாதாரத்தை, இந்த பணத்தை, இந்த சதகாவுடைய பொருளை, இந்த தர்மத்தை வாங்கக்கூடியவன் எவனாவது இருக்கானா? இருக்கிற ஒட்டுமொத்த பாலக்கொள்ள தேடுவான். உதாரணத்திற்கு அவன் செய்யாதவன் தன்னுடைய பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, எப்பா வாங்கிக்கிறியா, வாங்கிக்கிறியா, பெற்றுக்கொள்வியா, இந்த தர்மத்தினுடைய காசு, நான் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய தர்மத்தினுடைய பணத்தை நீ வைத்துக்கொள், அப்படியே சுத்திட்டு வருவான். கடைசியில் ஒரு மனிதனை யாசகம் கேட்கக்கூடியவன்கிட்ட போவான். இந்தாப்பா வாங்கிக்கவன் சொல்லும் பொழுது அந்த நம்ம நினைக்கிறோம்ல பிச்சைக்காரன், கேட்கக்கூடிய ஒன்றும் இல்லாதவன், அவன் சொல்லுவான். எப்படி தெரியுமா சொல்லுவான்? நல்ல காதுல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். லவ் ஜித பிஹா பில் அம்ஸ், நேற்றைய தினம் அதை நீ கொண்டு வந்திருந்தால் லகபில்துஹா, அதை நான் ஏற்றுக்கொள்வேனே, வாங்கியிருப்பேனே. ஆனால்
ஃபஅமல் யௌம், இன்னைக்கு நீ கொண்டு வந்திருக்க ஃபலா ஹாஜத பிஹா, இன்றைக்கு அதனுடைய தேவைகள் எனக்கு எதுவுமே இல்லை, கொண்டுட்டு போன்மா. ஒரு பிச்சைக்காரன், யாசகம் கேட்கக்கூடியவன், உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஏழையாக கருதக்கூடியவர்கள், இவர் தேவையுடையவர் என்று நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள், அந்த மனிதர்கிட்ட நீங்கள் கொண்டு போவீங்க. இவர்கிட்ட நம்ம தர்மத்தை எடுத்து கொண்டு போனால் வாங்கிடுவாருன்னு போவீங்க. அவர் எப்படி பதிலடி தருவார் தெரியுமா? அட நேற்று கொண்டு வந்த வாங்கியிருப்பேன், இனி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு தேவையில்லை, இப்போ என்கிட்ட இருக்குன்னு பார். யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட காலம் அது. பொருளாதாரத்திற்கு பின்னால் பைத்தியமாக பித்தம் பிடித்தவர்களாக பேயாக அலையக்கூடியவர்கள். புரிந்து கொள்ளுங்க, இந்த காசு பணம் உங்களுடைய எந்த மறுமையும் இந்த உலகத்தையும் நன்மை என்று தீர்மானிக்காது. காசு பணத்தை எதை வாங்க முடியும்? சொர்க்கத்தை வாங்க முடியுமா? நரகத்தினுடைய குற்றவாளி என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பிறகு என்னுடைய தீமைகளை கழிப்பதற்கு என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள் என்று சொல்வீங்களா? காசு பணத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்க முடியாது, சொர்க்கத்தை விலை வாங்க முடியாது, நரகத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. அப்புறம் என்ன காசு? இப்பேற்பட்டவடு கேடுகட்ட மோசமான நிலை வரும். அல்லாஹ் கொண்டு வருவான். எப்பா காசு காசுன்னு அலைஞ்சிய பேயாட்ட நீ திரும்பினியே, சுத்தினியே, இதற்காக எல்லா எல்லைகளும் மீறினியே, மார்க்கத்தை புறந்தள்ளி போனியே. அந்த காசு வாங்க வந்திருக்க ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான், எப்பா எனக்கு தேவையில்லை போ, நேத்து நீ கொண்டு வந்துரு, நான் வாங்கியிருப்பேனே, இன்னைக்கு ஏன் நீ கொண்டு வந்திருக்கு, எனக்கு அதற்கான தேவையில்லைன்னு பானே. இதுலேருந்து நீங்கள் புரிய வேண்டாம், காசு என்ன காசு, இது காசை வைத்து என்ன செய்ய முடியும்? இது புகாரியில 1424வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, இறுதியான ஒரு தகவல். இதை கேட்டும் நான் மனசு மாறலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, சூரத்துல் முனாஃபிகூன், குர்ஆனுடைய 63வது சூரா 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம், மௌத் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செஞ்சிருங்க. ஒரு கால் அப்படி செய்யலை, சேமித்து வச்சுருக்கேன், அல்லது கொடுக்காம மனசு இல்லாமல் காசு காசுன்னு அலைஞ்சேன், இந்த கேட்டகரியில் உள்ளவங்க, அது பெண்ணோ ஆணோ. ஏன்னா அல்லாஹுடைய தூதர் பெண்களுக்கு குறித்தும் சொல்லியிருக்க, யா மாஷர் நிசா, பெண்கள் கூட்டமே நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்க, நரகத்தில் நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்கன்ட்டாங்க. அதனால் உங்களுடைய வெள்ளி விஷயத்தில், தங்கத்தின் விஷயத்தில் சேமிக்கணும் வைக்கணுங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது பெண்கள். அப்போ அல்லாஹ் வசனத்தில் குறிப்பிடுகின்றான், உங்களில் ஒருவருக்கு இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகின்ற அந்த விடை கொடுக்கக்கூடிய மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் நான் கொடுத்திருக்கேன்ல அந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செஞ்சிருங்க. அப்படி ஒரு கால் நீங்கள் செய்யல, அலட்சியமா இருந்துட்டீங்க, பணத்திற்கு பின்னால் பேயா பைத்தியமா இருந்துட்டீங்க என்றால் உங்களுடைய ஆகிரத் கியாமத் நாளில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா சிறிது காலம் எனக்கு அவகாசம் அளிக்க கூடாதா? சிறிது காலம் உலகத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை தரக்கூடாதா? எதுக்கு கேட்கிறான் தெரியுமா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின், சதகா செய்வதற்கு ஒரு வாழ்க்கை வேணும் கேட்கிறான். 63, 70, 80 வயது வரைக்கும் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், அப்படி சிந்திக்கல, தர்மம் செய்வதற்கு மீண்டும் ஒரு உலக வாழ்க்கை கூட கேட்கிறேன். எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் இவன். வாழ்க்கையை கொடுத்தது மறுமைக்கான தேவைக்காக தான், மறுமையினுடைய சேமிப்புக்காக தான். அது செய்யாம அலட்சியமா இருந்து கொண்டு பணம் பணம் என்று சொல்லி செலவு செய்யாம, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுக்காம, ஏழை மக்களுக்கு வழங்காம, எல்லாத்தையும் முடிந்து மௌத் வந்த பிறகு அல்லாஹ் உனக்கு நரகத்தில் தூக்கி போடும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறான், லௌலா அக்கர்தனி இலா அஜலில் கரீப், ஒரு சிறிய அவகாசம் எனக்கு அளித்திருக்க கூடாதா? எதற்கு? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின், தர்மங்கள் செய்து சதகா செஞ்சு நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவதற்கு. அப்போ 70 வயசு பத்தலை, 80 வயது வரைக்கும் உனக்கு அறிவுரை ஏறலை. இப்போ ஏன் ஏறலை என்றால் ஆரம்பத்தில் சொன்ன வசனம் தான், ஒமை அஷ்வான் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய அறிவுரைகளை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ரஹ்மானுடைய அறிவுரைகளை புறந்தள்ளினீர்கள் என்றால் ஃபஹுவ லஹு கரீன், அல்லாஹ் அவர்களுக்கு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கி விடுவான். ஷைத்தான் நண்பனான பிறகு இப்படி தான் ஏற்படும். கொடுக்கக்கூடாது, தர்மங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மைகள் செய்து மறுமைக்கான தயாரிப்புகள் செய்யக்கூடாதுன்னா
ஏன்னா அல்லாஹ் ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது அதுவும் முபின், பகிரங்க எதிரி அவன் தான். அல்லாஹ் டிக்ளேர் செய்து அது எதிரி. உலகத்திலேயே இந்த குர்ஆன்ல அல்லாஹ் திட்டவட்டமாக ஒருவன் எதிரி என்று மனிதர்களுக்கு சொல்லப்பட்டவன் ஷைத்தான். ஆனால் அந்த ஷைத்தானை தான் விரும்புகிறோம், அந்த ஷைத்தானை தான் பின்பற்றுறோம், அந்த ஷைத்தான் சொல்லக்கூடியதற்கு தான் கட்டுப்பட்டு வாழ்கிறோம். அப்படி கட்டுப்பட்டு வாழ்வதனுடைய விளைவாக இத்தகைய சேதங்களை சந்திக்க இருக்கும் என்பதை உங்களுடைய மனதில் பதிவு செய்தவர்களாக, தர்மங்கள் அஞ்சாமல் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.